நாங்கள் செங்கப்பாடி போகிறோம். அது இந்த ரூட்டில் வந்தால் ஷார்ட்டுன்னு சொன்னதுனால இங்கேருந்து இப்படி போகிறோம். போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு வீரப்பனோட தொடர்பில் இருந்த ஒருத்தரை நம்ம மீட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அந்த டைமில் உங்கள் மேலே பொய் வழக்குன்னு ஒன்று போடப்பட்டுச்சு இல்லையா? நீங்கள் சுத்தமான பொய் வழக்குன்னு நான்லாம் உண்மையாக சொல்கிறேங்க. அப்போ சீனிவாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா? இது அவரெல்லாம் எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அவர் என்னன்னா நல்லதோ கெட்டதோ போனல, அப்போ வேறு பங்கேச்சுன்னு ஆச்சா, அப்போ நீ மைசூரில் கொண்டு போய் விட்டுற வேண்டியதான் அப்படின்னு கொண்டு போனேன். என்ன மாதிரி பழகுவார்? நல்லா பழகுவார் அவங்க கூட? பழவர் தான் அல்லாத உங்களாடி பழகுவார். நெட்டு தெரிஞ்சான் அவன் எங்கே பக்கத்துலேயே காட்டலைங்க. அவன் சின்ன பையன்லேருந்து எனக்கு தெரியும். அவன் சும்மா சிறு பையன்லேருந்தே எங்களுக்கு தெரியும். மாடு ஓட்டிகிட்டு போவான், ஓட்டிகிட்டு போய் விட்ருவான். அவங்க அப்பா துப்பாக்கி எங்கனாலும் வச்சுருந்தா அசால்ட்டு எடுத்துகிட்டு போய் குறியோ கோட்டான்னு அடிச்சுட்டு வந்துடுவோம். அப்போ இந்த சின்ன பையனில் அப்புறம் முசுகோஞ்சி அடித்தான். அப்புறம் அவனொன்னா முசுகோஞ்சி அடித்து அப்புறம் அவனுக்கு நம்ம மார்க்கு ஆகிப்போச்சு. அப்புறம் மானு கடிச்சு அதை அடித்தான். அதை அடிச்சு விட்டு இதெல்லாம் கட்டுப்படியாக வரேன்னா ஆணை அடித்தா பெரிய விஷயம் இல்லை, அதில் பணம் ஃபுல்லாக வரும் அப்படின்னு அதை அடித்தான். அப்புறம் சந்தன கட்டையை வெட்டினான். ஒவ்வொரு கந்தர கோலமாக பண்ணி குட்டிச்சவராக போனோம். குளம்தான், சேத்துக்குழி கோயில்தான். நாங்கள் 21 பேருங்க. ஆண்டி இருந்தேன்னா செண்டியாமட்டு பசங்க ஒரு 3 பேர், கிட்டின மாரியப்பன் அவங்க ஒரு பையன் அங்கே இருக்கிறான் ஈரோட்டில். அவங்க 2 பேரும் குலோஸ் ஆகிப்போச்சு. ஒரு ஆளுக்குறோம். அவர் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படை போலீஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க நியாயமாக செயல்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே இந்த லைனில் எல்லாருமே. ஜனங்களாம் அளவு கடந்து பாதிக்கப்பட்டு போட்டாங்க. அதிரடி படையாக இருந்தானா எந்த படையாக இருந்தாலும் அவன் பயந்துக்கிட்டுலாம் கட்டலைங்க. இல்லை, மக்கள் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்கன்னு கேட்குறேன் அந்த தேடுதல் வேட்டையினால. ஆமாம், எக்கச்சக்கமான பாதிக்கப்பட்டவங்க. சோறு தண்ணியிலாம் கூட தினாச்சி சாப்பிட இடம் போகலாம். இந்த செங்கப்பாடியாக எல்லாம் ஆற்றல் தாட்டி ஒரே தமிழ்நாடுலாம் போனாங்க. குழந்தைங்களாம் எடுத்துக்கிட்டு. தினேஷ் சுட்ட காரணம் அது அவர் பண்ணினது ரொம்ப அரக்கமாக தொண்டம் வேலை பண்ணினார். தினேஷ் போகிறவங்களாம் அடிக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது. அப்புறம் என்ன அடித்தா நான் போய் வேறுப்பான் என்னப்பா சும்மா சாயப்பரை பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறாருன்னு நான் சொல்கிறது. அப்புறம் கோபாலம் சொல்கிறது. அதனால தாங்க அந்த ஆளை விடக்கூடாது அப்படின்னு அவர் வாணிமொழிக்கு போனதுங்க. போனதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க கற்பனங்காட்டில் இருந்துக்கிறாங்க. இவன் போயிட்டு வரும்போது கரெக்டாக மெட்டுகளில் உட்காந்து தட்டிட்டு தான் 2-3 நாள். அப்போ நீங்கள் அந்த குழுவில் இருந்தீங்களா? குழுவில் இல்லாமல் எப்படி உங்களை அந்த கேஸில் கொண்டு போய் சேர்ப்பாங்க? நான் எனக்கு தப்பிச்சுப்பட்ட கேஸ்லாம் இல்லைங்க. அது உங்கள் தினேஷ் கேஸ் உங்கள் மேலே இல்லை? நான்லாம் அதுக்கெல்லாம் போகலைங்க. ஆனால் இது இங்கே சுட்டாங்க திட்டுக்கந்தாண்ட. அப்புறம் அங்கே செங்கப்பாடியாண்ட ஒருத்தவனை சுட்டாங்க. நான் எதுக்குமே போகல சாமி. துப்பாக்கி எடுத்துக்கிடுறது, அவனை சொல்லணும் இவனை சொல்லணும், நான் சாடா போடுறதெல்லாம் இல்லை. சுட்டுவிடுவாங்க. ஏங்க அவன் ஒரு மனுஷனை அடிச்சுவா கூட மிரட்டிக்கலாம், சுட்டுவிட்டா அப்படின்ற எய்மில் நான்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல அவங்கள்ட்ட. என்கிட்ட ரகசியமும் சொல்ல மாட்டாங்க. இந்த கொம்பு வைக்கிறது, அந்த பணத்தை கொண்டு போய் பானையில் போட்டு பார்த்து வைக்கிறது, இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். நீங்கள் சும்மா சமையல்? நாம் சமையல் டின்னு தான் 2 டின்னு கூட ஆக்கி வச்சுருவேன். ஆக்கி எடுத்து பால் மேலே கொண்டு. என்ன மாதிரி சமைப்பீங்க? என்ன மாதிரி சமையல்? தண்ணி மொழ வேண்டியது, அரிசி எடுத்து போட வேண்டியது, அப்புறம் அது வெந்த உடனே வடிச்சு போட வேண்டியது. அவ்வளோதானே சமையல்? அவ்வளோதான் பண்ணிடலாங்க. அதை நான் பிரியாணி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இல்லை சொல்கிறேன், காட்டுக்குள்ளே வெறும் அரிசி சாதத்தை எப்படி சாப்பிட முடியும்? அப்புறம் கறி அதுதான் கேட்குறேன். கறிக்கு பஞ்சம் இல்லை. மாதத்தில் ஒரு நாளைக்கு பருப்பு குழம்பு அந்த ஆளுக்கு வேணுமுன்னா கடையுங்க.
போட்டு கடைஞ்சி தாளித்து பண்ணுவோங்க. மீதி நேரம்லாம் கறிங்க. தினமும் தினமும்னா 24 மணி நேரம். அப்புறம் இப்போ இந்த இடத்தாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் 2 மாடு 3 மாடு இடுவாங்க. அப்புறம் எல்லாம் கோழி மாலெல்லாம் போட்டு அப்படி கவரை கட்டி கோத்து போட்டுருவாங்க. அது காஞ்சிக்கும். அது ஒரு ஆள் கட்டி எடுத்துக்க வேண்டியதான். வத்தல் போட்டு எடுத்துக்கிறது. உப்பு கண்டம் போட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் போன தவளை வேவிக்கலாம், சுட்டுக்கலாம், தின்னலாம். எப்படியோ தின்னுக்கிட்டு இப்படி காலத்தை கழிச்சிட்டு போனதான் வேஸ்ட்டு. நான்லாம் போனேன். கறிக்கு பஞ்சம் இல்லைங்க, சோத்துக்கு பஞ்சம் இல்லை. ஒன்றாச்சா கூலிலாம் எதுவும் கிடையாதா? கூலிலாம் இல்லை. கூலிக்கு போய் தான் இந்த மாதிரி 7 வருஷம். இப்போ நீங்கள் ஜெயிலில் இருந்தப்போ உங்கள் வீட்லலாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்து மனு போட்டு வந்து பார்த்து பேசுகிற அளவுக்குலாம் ஏதோ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தப்பா வருவாங்க. இங்கேயும் பற்றாக்குறைய விட்டுட்டு போனோம். என்னத்தவங்க வந்து மூட்டை கட்டி வந்து கொடுப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு நாளைக்கு அப்படியா? அவரும் கூட்டி வருவார். அவரும் கூட்டி வருவார். இப்படி 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டால் இவங்க செப்பரேட்டாகவும் பஸ்ஸில் வந்து இன்ட்ரி போட்டு பார்ப்பாங்க. ஜெயிலுக்குள்ளே என்ன மாதிரி சிரமங்கள்லாம் இருந்தது? சிரமம் எல்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லைங்க. நான் என்னமா சாப்பாடுங்க அதெல்லாம் வயிற்று குழம்புக்காக சாப்பிட்றது. இப்போ நாங்கள் செய்கிற மாதிரிலாம் அங்கெல்லாம் கறி பற்றியில் குழம்பே கூட மைச்சூர் செய்யலாங்க. குழம்பெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த பருப்பு குழம்பு வச்சா சாப்பிட்லாங்க. இந்த மேலாத்து தண்ணி மாதிரியே தான் இருக்கும் குழம்பு. இந்த தட்டை கொட்டை அவரை கொட்டை அந்த கொட்டையெல்லாம் போட்டால் அந்த கொட்டையை கழிச்சிட்டு தங்கிறது தான் தண்ணி மாதிரி. என்ன வாங்க அப்புறம் 1000 பேர்த்துக்கு 2000 பேர்த்துக்கு பண்ணதுன்னா சின்ன வேலையா? உங்களோட கேஸ் முடிகிறப்போ உங்களோட சேர்ந்து யாரோட கேஸ் எல்லாம் முடிச்சாங்க அந்த டைமில்? இதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க. எத்தனை பேர் வந்திருப்பீங்க? நான் வந்துங்க 93 வந்தேன் சாமியில். அப்புறம் எல்லாமே சின்ராஜ் அங்கே இருக்கிறோம் எல்லாமே கேஸுக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டேங்க. இந்த காடையம்பட்டியான் கோயில் எல்லா ஆளு இந்த 5 மலர் கேஸு சதனங்கட்ட கேஸில் இருக்கிறவங்களாம் அவர் மல்லிகார்ஜுனும் தீர்த்து விட்டார். வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3-4 வருஷம் அலைஞ்சிருக்கீங்க இல்லையா கேஸுக்கு? எப்படிங்க? கேஸை முடிக்கிறதுக்கு பெயிலில் வந்ததுக்கப்புறமும் ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் ஆகிப்போச்சுங்க. இப்போயும் தான் ஆள் தாளம் ஆகி போயிடும். அப்போல்லாம் 20 ரூபா சார்ஜ் மைசூருக்கு. இப்போலாம் 150 ரூபா 200 ரூபா இருக்கும். அப்படி போய் சின்ன பொட்டு சிறுங்களா காய்ச்சி அப்படி வந்தாங்க போச்சாமி. வீரப்பன் அவர் இறந்தப்போ உங்களுக்கு எப்போ செய்தி கிடைச்சிது? எங்களுக்கு 2-3 நாள் கழிச்சு தாங்க செய்தி கிடைச்சிது. அப்படியா? தருமபுரி மாவட்டத்தில் போய் போலீஸ் படை சுட்டு பிடிச்சின்னு இங்கேயும் மருந்து வச்சு கொண்டுட்டாங்க. இந்த புதூர் கோட்டூர் பக்கத்தில் மாத்துப்புரி கல்லாட்டையில். மாத்துப்புரி கல்லாட்டையில் உங்களுக்கும் தெரியுது. அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க துப்புலாக ஜீப்பில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எப்படியும் இங்கே இருக்கு கொண்டு போகிறதா இருந்தால் பரிசலில் காட்டி ஒகேனக்கல் போய் தான் போகணும். இல்லை இதில் போனால் ஒரேடியே மேச்சேரி போய் மேச்சேரியிலேருந்து பெண்ணாகரம் வந்து பெண்ணாகரத்துலேருந்து தான் தருமபுரி மாவட்டமாக போனது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கேருந்து செங்கப்பாடியிலேருந்து ரோட்லேயே கொண்டு போயிட்டாங்கன்றீங்க? ரோட்டு தான். ஜீப்பு போனால் அப்பெல்லாம் யாருன்னு கேட்குறா? ஜீப்பு ஜீப்பில் எடுத்து சுற்றி போட்டுட்டு போனால் எவன் கேட்குறான்? அப்புறம் நான் அங்கே சாதியும் போய் இதெல்லாம் அடித்தேன்னு இந்த தமிழ்நாட்டு போலீஸ்காரு அவன் காப்பி அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து போலீஸ் சொன்னதை நம்பலை, பாப்பிரெட்டிப்பட்டியில் வச்சு சுட்டோன்னு சொல்கிறத நீங்கள் நம்பலை? மருந்து வச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும். இங்கே வச்சாங்களாங்களோ அதுதான் தெரியும். அது யார் சொன்னாங்க உங்களுக்கு மருந்து வச்சுருக்காங்க? எல்லாம் ஊரே சொல்லுதுங்க. வேறு கொஞ்சம் இல்லை ஒன்றும் சொல்லல, மொத்தம் மருந்து வச்சு அடிச்சு விட்டாங்க, போலீஸ்லாம் சொல்லலை அப்படின்னு போராடி அடித்தாங்க. அதுதான் தெரியும். வீரப்பன் அவர் இறந்ததுக்கப்புறம் உயிரோடு இருந்தப்போ இருந்த செங்கப்பாடி இந்த ஊர் மக்களோட வாழ்க்கையெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இறந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது? இறந்ததுக்கு பின்னால் என்னங்க அவன் மட்டும் இருந்து என்ன தந்துச்சு?
நரநரமாக அப்படி தான் இருக்குது. பாஸ்காரன்னா தேவரமாக பண்ணுறாங்க. பாஸ்காரு இப்போலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வரவே மாட்டாங்க. வீரப்பன் உயிரோடு இருந்த வரைக்கும் ஃபாரஸ்ட் வந்து கெடுபிடிகள் கம்மியாக இருந்ததோ? வீரப்பன் இருக்கும்போதெல்லாம் நீ போய் கூட்டிகிட்டு வந்தால் கூட வர மாட்டாங்க. பயம் இல்லையா? பையன்லேயே உயிர் போகுது, இழுத்து விட்டா போகுது உயிர், புடின்னா தீர்ந்து போச்சு. என்ன மாதிரி கெடுபிடிகள் வந்து மக்களுக்கு ஃபாரஸ்ட்ல இருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி கெடுபிடிகள் பண்றாங்க? இப்போ டிசிபி சீனிவாசே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான். ஆமாம், அவர் இருந்தப்போ உங்க கூட எல்லாம் நல்லா பழகிருக்காரு, நல்ல நாட்டுக்கு நல்லது செஞ்சாருங்க. செங்கப்பாடிக்கு மயில் மிருக ஜாதியெல்லாம் அளவில்லாத இருக்குதுங்க. இப்போ யானை நிறையா இருக்குங்களா? இப்போ ஆணையும் ஆணையெல்லாம் வருதுங்க. ஆமாம், விடிய 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 தூங்காம இருக்கணும். இப்பயும் யானை வேட்டை பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க போல இருக்கு காட்டுக்குள்ள. அது தான் இருந்தான், அவனையும் கொண்டு விட்டாங்க. இன்னும் இதுக்கு மேலே எப்படி ஆகுதோ தெரியாது. சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.